கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் கடந்து போன 6 நாட்களில் நம்ம ஜீவன் சுகம் எல்லாம் தந்து இந்த 7ஆம் நாளை காணச்ச தேவனுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்துமாக. இந்த நாளில் வந்துட்டு உங்கள் அனைவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வருகிறவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளில் நரிப்பாலம் திருச்சபை நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாவரும் பாடல் கூட்டத்தை ஆரம்பிப்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன நாட்கள் நேரமெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எந்த விதமான ஆபத்துகள் ஒன்று வராதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து ஒதுக்கி அவன் நன்றி ஆண்டவரே. சத்ருவாகிய சாத்தானவன் ஆண்டவரே, எங்களை வஞ்சியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சாத்தானுடைய எந்த தொந்தரவுகளும் எங்களை யாருக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்குள்ளே உம்முடைய மகிமை மாத்திரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மகிமையோடு நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நரிப்பாலம் திருச்சபை நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பாடி துதிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீத நேரமெல்லாம் எங்களோடு கூட வாருங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நூற்றி 53வது பாடலை பாடுவோம். அன்பில் என்னை பரிசுத்தராக்க உம்மை கொண்டு சகலத்தையும். பரிசுத்தராக்க உம்மை கொண்டு சகலத்தையும். அன்பில் என்னை பரிசுத்தராக்க உம்மை கொண்டு சகலத்தையும். உருவாக்கிய நீ முதல் பேரனிலும் தன்னை நோக்கு மனாதை என்றோ. உருவாக்கிய நீ முதல் பேரனிலும் தன்னை நோக்க மனாதை என்றோ. இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிருஷ்டியின் தலையானிரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிருஷ்டியின் தலையானிரே. சபையாவும் சரீரம் பொருந்திடவை இமையளி தீரே போஸ்தலரே. சபையாவும் சரீரம் பொருந்திடவை இமையளி தீரே போஸ்தலரே. இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதல் பேராய் நீரிருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதல் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான்
இதற்கென்ன பதில் செய்குவே? உன்மகா நோக்கமும் சுமை நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே. உன்மகா நோக்கமும் சுமை நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ? எம்மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. 131வது பாடல். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். பனி தடந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். ஓடுகிற அருவிலெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகிற அலைகடலில் நாடி அலைந்தேனே. தேடுகிற என் எதிரே தெய்வத்தை காணேனே. பாடுபடும் ஏழை நான் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ? காலமெல்லாம் அவனின் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தரேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ? இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். கண்ணிரண்டும் உடலாக கல் நெஞ்சும் மணலாக மண்டிட்டு விழுந்தே நான் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண்விழி பாயம்பாய், கண்விழித்தே என் முன்னே கர்த்தரேசு நின்றார். இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கே காணலாம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் என்ற பாடலை பாடுவோம்.
நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாசம் முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஜீவ பாதைகளில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். ஜீவ பாதைகளில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மேலோக துதிகீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். மேலோக துதிகீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடுதலில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நூற்றி 82வது பாடல். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியில் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கத்தலாலே. உத்தமர் இயேசுவை அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவை அஸ்திபாரம். பத்திரமாக
வாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் இயேசுவுக்காய். கைவேலை எல்லாம் வீடுந்தை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்துக்காய் கட்டிடுவோமே நித்தியத்துக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. அவளால் இயேசுவின் வார்த்தை கேட்போம் அவளால் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார் அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். நூறாவது பாடலில் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராகவன் என்னை மீட்டிரே. நல்ல நேசராகவன் என்னை மீட்டிரே. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. கதறினே நீர் என்னை கண்டே பதறினே நீர் என்னை பார்த்தே. கதறினே நீர் என்னை கண்டே பதறினே நீர் என்னை பார்த்தே. கல்வாரி அண்டை நான் வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரி அண்டை நான் வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. அழைப்பின் சத்தத்தை கேட்டேன் ஆவலாய் உம்மண்டை வந்தேன். அழைப்பின் சத்தத்தை கேட்டேன் ஆவலாய் உம்மண்டை வந்தேன். ஐயா நீ
கண்டே கல்லாத உள்ளத்தை உடைத்தே கனிவோடு என்னை நீர் அணைத்தீ காவலன் என்னை காத்தீ கனிவோடு என்னை நீர் அணைத்தீ காவலன் என்னை காத்தீ பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்து உலகிலே பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்து உலகிலே முப்பத்தி 39வது பாடல். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நாம் அனைவரும் தனி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த ஆரம்ப ஆராதனை வேளையிலே சபை கூடி வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவின் தான் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மத்திலே சகோதரி பிரிஸ்கிலா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய சியாமணி பாஸ்டருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஜினோத் இருக்கிறார், அவர்களை வாழ்த்து வரவேற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் எங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆராதனை ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து என்று 407வது பாடலில் நாம் யாவரும் பாடுவோம். 407வது பாடலில் நாம் யாவரும் எழுந்து என்று பாடுவோம். கர்த்தராசரித்த ஓய்வு மறவாதே வாரில் சிறந்த சோபித தீனமே லோகீக ஜோலி நீக்கி உன்னத களிப்பா விட்டான ஜோதியோடு இந்நாளு தீர்த்தது வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தினமே ஓய்வை ஆசரித்து உன்னதரை தோளு சீடர்க்கு இயேசு சொன்னார் நானே ஜீவவழி இரட்சகரை பின் சென்று தாழ்மையாய் ஜீவித்தார் நித்திய பாய்ந்தோடும் ஜீவ
தண்ணீரிபோ வாழ்க வாழ்க என்றும் ஓய்வு தீனமே வாழ்க வாழ்க என்றும் ஓய்வு தீனமே பரிசுத்த இன்பம் மலகரே சுவை பணிவுடன் கொண்டாடி வாழ்த்தி தொழுவதே அளவில்லாதையோ அன்பின் ரட்சக அருளியல் வாக்கு தேற்றோதை மானதை வாழ்க வாழ்க என்றும் ஓய்வு தீனமே வாழ்க வாழ்க என்றும் ஓய்வு தீனமே. நம்மோடு கூட ஜெபிசா அவர்கள் சைனி அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆரம்ப ஜெபத்தை வனஜா அவர்கள் இருப்பார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற பரலோகத்தின் தகப்பனே இயேசப்பா, இந்த ஓய்வு நாளின் இந்த வேலைக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கொடுக்கக்கூடாத தருணத்தை அற்பரும் பாவியும் கந்தை தூசியுமாகி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தாவே, சிறு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தனித்தனியாக நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய சுக பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கொடுங்க ஏசப்பா. நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிபரும் நம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. வாலிப நாட்கள் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளிருந்தானே என்று சொல்கிற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் நடந்து கொள்ளத்தக்க வேண்டிய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வரும் நாட்கள் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு தூண்களாக எழுப்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ராஜா. முதியவர்களுக்காகவும் எங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தா. ஒவ்வொருவரையும் தாங்கும் பாதுகாத்து கொள்ளும். ஒரு கண்டிய சுகபலன் ஜீவன் ஆரோக்கியங்களில் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. முதிர் வயதான காலத்திலும் கத்தாவை நீங்க பலன் தந்து ஒவ்வொருவரையும் தாங்கி பாதுகாக்கணுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையின் தகப்பன் எங்கள் போதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் பெற்றோர்கள் அவருக்கு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வித்து பாதுகாத்து அந்த ஊழியங்களை கத்தர் இன்னும் திறம்பட சிறப்பாய் செய்ய தேவன் கிருபை செய்வேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உலகளாவில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுடைய சமூகங்கள் வைக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளும் ராஜா. ஒவ்வொரு ஊழியங்களும் இன்னும் கத்தாவே அதிகமாய் அநேக ஆத்துமாக்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து சேர நீர் கிருபை செய்யும். காலம் கடைசி தகப்பனே, இருக்கிற கொஞ்ச நாட்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மனந்திரி உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். இன்னும் கேட்க இருக்க சத்தியத்தை உடைய கரத்தில் தருவோம் கத்தாவே. ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விடாதபடிக்கு கத்தர் கிருபை செய்யுங்க கத்தாவே. இன்னும் கத்தாவே, வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை நம்ம நாளை தினத்திலும் ஒவ்வொருவரும் அழைத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்க அன்பும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட இப்பொழுது நாம் அமைதியோடு காத்திருப்போம். நமக்கு தேவ செய்தி சபை போதரர்கள் முன் வந்து கொடுப்பார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத், ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் தேவனை தொழுது கொள்ளவனமாக வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் நான் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை கடந்து போன 6 தினங்களும் சுகபத்திரம் ஜீவனோடு பாதுகாத்து விசேஷவட்டமாக ஒரு புதிய மாதத்தை காண கடந்த மாதம் 4வது மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து புதிதான ஒரு மாதத்தையும் ஆண்டவர் காண இந்த ஓய்வு நாளில் வந்து அனுசரிக்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நன்றியோடு சோஸ்தரித்து நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். இப்பொழுது கூட இன்றைக்கான தெய்வ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறு ஜெபத்தினை எடுத்து கடந்து செல்வோம். ஜெபிப்போம். சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நீர் இப்பொழுதும் எங்களோடு அசைவாடும். பேச போகுது நான் இல்லை, என்ன மறுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும். கேட்க போகிற சத்தியமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் அவருடைய இதயத்தையும் துணிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜெபங்களும் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்கிறதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் அநேக காரியங்களை வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவைப்படுகிறதும் நமக்கு அவசியமானதை நம்ம முதலாவது நம்முடைய தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக, அவரிடத்தில் நாம் உரிமையோடு கேட்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்கிறதற்கு அவரிடத்தில் எப்படி நாம் உரிமையோடு கேட்கிறோமோ, அதே போல நம்முடைய பரம தகப்பனோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி அவர் கேட்கிறார். அவர் எவைகளை நம்மிடத்திலே அவர் நோக்கி கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் எடுத்தவர்கள் வாசிங்க. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 8 நாம வாசிப்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் நன்மையான ஈவுகளை கேட்டு ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் கேட்கிறதற்கு முன்பதாக தேவனும் நம்மை நோக்கி அவர் சிலவற்றை கேட்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை இன்னதென்றை அறிவித்திருக்கிறார். இரண்டால் இந்த உலகத்தில் நன்மையை காட்டிலும் தீமை அது அதிகமானதாக, தீமை நிறைந்ததாக காணப்படக்கூடிய உலகத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானதை அவர் காண்பித்து நன்மையானவைகளை அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நன்மையானவைகளை தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். நன்மையானது என்று எண்ணிக்கொள்ளும் பொழுது நம் அனைவருக்கும் சிந்தனைக்கு வருவது, நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறது, அது நன்மை. மற்றவருடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது அது நன்மை. மற்றவர்கள் பலவீனப்படும் பொழுது அவர்களை தாங்குவது ஒரு நன்மை. ஆனாலும் இங்கே தீர்க்கதரிசன வசனத்தில் நாம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நன்மை இன்னதென்றால் நீங்கள் வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 12 நாம வாசிப்போம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இங்கே எதை தேவன் நன்மையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியுமாய் அங்கே நன்மை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணமும் அவருடைய 10 கற்பனையும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரும் நன்மை செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் வாழுகிறதற்கு முதலாவது நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய கற்பனையையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாக, அதை தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார்.
அவர் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விட்டுவிடாமல் அதை தேவன் நம்மிடத்தில் அவர் கேட்கிறவராக. ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியர் பணிபுரிகிறார், அலுவலகத்தில் ஒரு ஊழியர் வேலை செய்கிறார் என்றால் அவர் மாதந்தோறும் அந்த நிறுவனத்தில் அவர் பணிபுரிந்து விட்டு மாதத்தின் இறுதியிலோ அல்லது மாதத்தின் துவக்கத்திலோ அந்த நிறுவனத்திலிருந்து அவர் பலனை எதிர்பார்க்கிறார். இரண்டால் அவர் செய்த வேலைக்கான பலனை அவர் கேட்கிறார். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் என் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு அவர் என்னிடத்தில் கேட்டவைகளை நான் அவருக்கு செய்தேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த ஊழியர் அந்த நிறுவனத்திற்கு உண்மையாய் வேலை செய்து அவரிடத்தில் அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அவர் உரிமையோடு கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறாரோ, அதுபோல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நன்மையை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கான பலனை அவர் தராமல் அவர் விடமாட்டார். நிச்சயமாகவே அந்த பலனை அவர் அவர்களுக்கு தந்தருளுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நன்மையானதை ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மையாய் காணப்படக்கூடிய அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் அவருடைய கற்பனையும் நாம கை கொண்டு அவருக்குள்ளாய் காணப்படும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாக, அது தேவனுக்கு உகந்ததாக அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய இரண்டாவது பகுதி நியாயம் செய்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அடுத்ததாக நியாயத்தை. இரண்டால் இந்த உலகம் அது அநியாயத்தினால அங்கே நியாயத்திற்கு அங்கே வழி இல்லாதபடி அநியாயம் செய்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவருக்குள்ளாக நியாயம் செய்கிறவர்களாக, நியாயத்தை நாம் நடப்பிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநியாயத்திலே நிறைந்து காணப்படக்கூடிய இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்குள்ளாக நியாயத்தோடு அந்த நியாயத்தை ஆண்டவர் எப்படியாக நம்ம இடத்துல கேட்கிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 நீங்கள் வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 7, மன்னிக்கணும் 17வது வசனம் 1:17. நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நியாயம் செய்து, எதிலே நம்ம ஒவ்வொருவரும் நியாயம் செய்கிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்கிறதற்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும். எதன்படி என்று பார்க்கும் பொழுது ஒடுக்கப்படுகிறவர்களை ஆதரித்து, இந்த பூமியிலே சத்ருவினாலும் சத்ருடைய வஞ்சனையினாலும் ஒடுக்கப்பட்டவர்களை நாம் ஆதரித்து நியாயம் செய்கிறவர்களாக, அது மாத்திரமல்லாமல் திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அங்கே திக்கற்ற பிள்ளைகளாக நாம் நம்முடைய தேவனை பற்றி கொண்டு அவரை துணையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகர் அங்கே ஆண்டவரை அறியாமல் திக்கற்ற பிள்ளைகளாக, இது உலகம் அவர்களை வஞ்சித்து அநியாயத்திலே அவர்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்குள்ளாக ஜீவிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நியாயம் செய்கிறவர்களாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நாம நியாயம் செய்கிறவர்களாக, அது மாத்திரமல்லாமல் நீதிக்கேடான இந்த உலகத்திலே நீதியை நாம செயல்படுத்துகிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்திலே அவர் கேட்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் நன்மை செய்து நியாயம் செய்து அதனை தொடர்ந்து இரக்கத்தை நேசித்து நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் நாம் எவைகளை கேட்கிறோமோ அல்லவோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக இரக்கத்தை நாம் சிநேகித்து காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் இரக்கம் செய்கிறவர்களாக, என்றால் இந்த உலகம் அது இரக்கமற்றதாக, இரக்கமற்றி செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த உலகத்திலே பார்க்கிறோமே, அதிலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் அந்த இரக்கமற்ற சூழ்நிலையில் காணப்படக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு அவர் கற்பித்த அவர் நமக்கு தந்த அந்த இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் செலுத்துகிறவர்களாக, அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
எதிர்த்து நீங்கள் வாசிங்க. ஓசேயேல் தினத்திற்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 6 நீங்கள் வாசிங்க. ஓசி 6ஆம் அதிகாரம் வசனம் 6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் எதை நம்மிடத்திலே அவர் கேட்கிறார், எதை நம்மிடத்திலிருந்து அவர் விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது பலியை அல்ல இரக்கத்தையும். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இரக்கத்தை. நாம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பொன் பொருள் இல்லை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மை இவை எவையை செலுத்தினாலும் அதை இரக்கத்திற்கு ஈடாக அமையாது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் இரக்கத்தை நாம் காண்பிக்கிறவர்களாக, தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவரை அறிகிற அறிவு என்றால் நாம் அவருக்குள்ளாக அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாக, அப்பொழுது அது தேவனுக்குள்ளாக நம்முடைய உறவை பலப்படுத்தி நாம் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் இரக்கம் செய்கிறவர்களாக, தேவன் நம்மேல் காட்டின இரக்கத்தை நாம் மற்றவர்கள் மேலே காட்டுகிறவர்களாக, இரக்கமற்ற இந்த உலகத்திலே நாம் இரக்கத்தை காண்பித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிலைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே முதலாவது அவர் ஒவ்வொருவரும் நாம் நன்மையை அறிந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அதனோடு கூட சேர்ந்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் காணப்பட வேண்டும் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பதாக அந்த மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்கிறவர்களாக. இரண்டால் மனத்தாழ்மையானது நம்மை ஆண்டவருக்குள்ளாக அவருடைய உறவிலே நம்மை வளர்த்து அவருடைய சத்தியத்திலே நம்மை நிலைப்படுத்தும். அந்த மனத்தாழ்மை இல்லாமல் போகும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை அது பிளவுபடுத்துகிறதாக, அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளான அந்த உறவை மிகவும் அது சேதப்படுத்துகிறதாக காணப்படும். ஆனால் மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது மனத்தாழ்மையானது நம்மை ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்கிறதாக, ஆண்டவரிடத்தில் நம்மை சேர்க்கிறதாக, ஆண்டவரிடத்தில் நாம் வளருகிறதற்கும் நாம் கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்கிறதற்கும் அது உதவியாய் காணப்படும். இரண்டால் கிறிஸ்து இயேசுவானவரை போல நம்ம ஒவ்வொருவரும் மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்கிறவர்களாக. ஆக நன்மை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்தில் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஜீவித்தார். கிறிஸ்து இயேசுவானவர் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். காரணம் அவர் ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடு அவருடைய தாழ்மை அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் எப்படியாக மனத்தாழ்மையோடு ஜீவித்தார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோமே. அவர் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தேவனாய் தேவனுக்கு சமமானவர், ஆனாலும் அவர் அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ சாயலாக மனுஷனுக்காக மனுஷன் எப்படியாக வாழ வேண்டும், மனுஷன் எப்படியாக தேவனுக்கு முன்பதாக ஜீவிக்க வேண்டும் என்பதை அவர் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு வாழ்ந்து ஜீவித்தாரே. அதை நம்ம ஒவ்வொருவரும் தரித்து கொள்ளுகிறவர்களாக அந்த மனத்தாழ்மை நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நன்மை செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அவருடைய பிரமாணத்திலே நாம் நிலைநிற்கிறதற்கு ஏதுவாக, அதனோடு கூட சேர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நியாயம் செய்கிறவர்களாக, அநியாயத்திலும் நியாயமற்ற இந்த உலகத்தில் நாம் நியாயம் செய்கிறதற்கு ஆண்டவரை போல மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அதனோடு கூட சேர்ந்து இரக்கத்தை நாம் செய்ய, இரக்கத்தை மற்றவரிடத்தில் காண்பிக்கிறதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதற்கு இந்த மனத்தாழ்மையை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி கொண்டு மனத்தாழ்மையோடு நடந்து நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய உறவு பலப்படுகிறதற்கும் நமக்கும் தேவனுக்கும் நம்முடைய உறவு அதிகமாய் பலப்பட்டு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்கிறதற்கும் நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கும் நாம் கேட்கிற எல்லா நன்மையையும் நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவர் அவர் கிருபை செய்வார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் அவரிடத்தில் கேட்டு
காலத்திலும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தேவன் என்னிடத்திலே கேட்டதை நான் அவருக்கு செலுத்தினேனா, என் தேவன் என்னிடத்திலே கேட்டதை நான் அவருக்கு செய்தேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நன்மையை செய்கிறவர்களாக, நன்மை என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்களாக, நம்ம மற்றவர்களுக்கு நாம் நியாயம் செய்து இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக, நாம் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நாம் தரித்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். அப்பொழுது அது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தி நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லதொரு செய்தியை கொடுத்த போதரர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய இந்த ஆராதனை நிறைவு பாடலாக நாம் யாவர் எழுந்து என்று 236வது பாடலை பாடுவோம். 236வது பாடலை யாவர் எழுந்து என்று பாடுவோம். இயேசுவை போல் நல்ல நேசருண்டோ, ஆத்தும நோய் தீர்க்கும் வைத்தியருண்டோ, இயேசு நேசர் அறிவார் என்னை, என்றும் என்னோடிருப்பாரே. இயேசுவை போல் நல்ல நேசர் இல்லை. இயேசுயர் மேன்மைக்கோ நிகருண்டோ, இல்லை. ராஜரின் தாழ்மைக்கோ ரோப்புமுண்டோ, இல்லையே, இல்லையே. இயேசு நேசர் அறிவார் என்னை, என்றும் என்னோடிருப்பாரே. இயேசுவை போல் நல்ல நேசர் இல்லை. எப்பொழுதாயின் கைவிட்டாரோ, காரிருளில் அவர் நீக்குவரோ, இயேசு நேசர் அறிவார் என்னை, என்றும் என்னோடிருப்பாரே. சுவை போல் நல்ல நேசர் இல்லை. யாரும் அவரில் ஏமாந்ததுண்டோ, எப்பாவியும் தள்ளப்பட்டதுண்டோ, இயேசு நேசர் அறிவார் என்னை, என்றும் என்னோடிருப்பாரே. இயேசுவை போல் நல்ல நேசர் இல்லை. இயேசுவை போல் மீட்பர் எங்கும் இல்லை. அன்பரில் அன்பர் வேறு யாரும் இல்லை. இயேசு நேசர் அறிவார் என்னை, என்றும் என்னோடிருப்பாரே. இயேசுவை போல் நல்ல நேசர் இல்லை. ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேவரீர் எங்களை கடந்து போன 6 தினங்களும் சுகபத்ரன் ஜீவனோடு பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, நன்றி.
அது மாத்திரமல்லாமல் இந்த வருடத்தினுடைய 4 மாதங்களையும் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். அதற்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். தேவனே, இவ்வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் இந்த ஆரம்ப வேளையிலே உம்மை தொழுது கொள்ள கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனே, வெறுமையாய் வந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நிறைவான உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இல்லம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தேவனே, ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நீர் பலப்படுத்தும். இதாகிலும் பலவீனங்கள், சரீர ஆரோக்கியமில்லாமல் சூழ்நிலை காணப்படுமானால் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் மாற்றி நல்ல ஆரோக்கிய பலத்தையும் சுகத்தையும் பரிசுத்த தேவன் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய மன கவலைகளையும் பாரத்தையும் நீக்கி மனமகிழ்ச்சியின் நாளை அவர்கள் மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆசரிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கும் எங்களுடைய தொழுகைக்கும் நாங்கள் செய்த பாவங்கள், தடைகள், எங்களுடைய மீறுதல்கள் தடையாயிருக்குமானால் தேவன் தயவாய் எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும் மன்னித்து எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான நாளை நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள, பரிசுத்தத்தோடு ஆசரிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வேலையிலும் வர தரப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். ஒரு நாட்கள் அவர்களும் வரவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும். அந்த பிள்ளைகளையும் பலப்படுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதியும். தேவனே, மற்றும் திருச்சபையினுடைய எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக வருகிறோம். வெளி இடங்களிலும் தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். அவர்களுக்கும் கர்த்தர் நீர் மன சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கடந்து போன 6 தினங்களும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் வேலை கிரியைகளிலும் பிரயாணங்களிலும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தகப்பனே, அவருடைய வேலை கிரியைகளையும் அவருடைய பிரயாணங்களிலும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். தகப்பன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய இறுதி தேர்வை எழுதி அவர்கள் இல்லம் கடந்து வர கர்த்தர் நீர் கிருபை செய்து நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து பிள்ளைகள் எழுதின நல்ல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற கிருபை செய்யும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்று நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற கிருபை செய்யும். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அதை தொடர்ந்து கர்ப்பிணி ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தகப்பனே, பிள்ளைகள் வயிற்றில் இருக்கிற கருவையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, அதனை தொடர்ந்து காலை நடைபெறக்கூடிய ஆராதனைக்காக வேண்டுகிறோம். தகப்பன் நீர் எங்களுக்கு காலை நடைபெறக்கூடிய ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். அதில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இரவு உறக்கத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது தேவ நீர் எங்களுக்கு பாதுகாவலான ஒரு நித்திரை தாரும். மீண்டும் காலை எழுந்து புதிய கிருபைகளோடு உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரேன், என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மாற்றோரு